ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கண்டிப்பாக நம்மள்ட்ட கார் இருந்துச்சுன்னா காருக்கு இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நம்ம ஒருவேளை காரை ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லாட்டி வெளியே எடுத்துகிட்டு போகிறோம்னா என்னெல்லாம் உள்பக்கம் என்னெல்லாம் செக் பண்ணணும், வெளியே என்னெல்லாம் செக் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கார் வச்சிருக்க அனைவருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் செல்ஃப் டிரைவிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஒருவேளை நீங்கள் கார் ஓட்டுறவங்களா இருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாத உங்களுடைய நண்பர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிதாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நேரடியாக வரும். ஓகே நண்பா, இப்போ நம்ம எல்லாரும் லாக்டவுனில் இருக்கோம். இன்கேஸ் இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நீங்கள் காரை வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா வெளிப்பக்கம் என்னென்னா செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது எதுன்னா சுற்றி ஏதாச்சும் கார் சுற்றி ஏதாச்சும் பொருட்கள் இருக்கான்னு பார்க்கணும். மெயினாக எலி தொல்லைகள் அதிகமாக இருக்குன்னா எலி உள்ள அடைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். எனக்கு மேபி வெளியே வரக்கூடிய கேபிள்ஸை கடிச்சு விட்ருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லாட்டி ஏதாவது குட்டி நாய் ரொம்ப நாளாக ஒரே இடத்துல கார் நிற்கினா ஏதாச்சும் நம்மளுடைய பிராணிகள் உள்ளே குட்டி புள்ள நிழலுக்காக போட்டு வச்சுருக்கும். இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அடுத்து இரண்டாவதாக பார்க்க வேண்டியது சைலன்சரில் கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னா கண்டிப்பாக விளையாடும்போது அந்த ஓட்டையை அடைச்சி வச்சுருப்பாங்க. இல்லாட்டி நம்மளே ஏதாச்சும் உள்ள பேரை விடான்னு சொல்லி அந்த சைலன்சரை நம்ம மூடி வச்சுருப்போம். சைலன்சரில் அடப்பு இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக செக் பண்ணணும். மூணாவது விஷயம், நம்ம காரோட வீல் ஏர் கண்டிப்பாக செக் பண்ணணும். ஒரே இடத்துல விட்டுருக்கிறதால உங்களுடைய கார் ஏர் கம்மியாகும். ஸோ அதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அடுத்து நாலாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆயில் லீக்கேஜ் இருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா ஒரு சில காரில் ஒரு இடத்துல வண்டி விட்டுருந்தாலே ஆயில் லீக் ஆகும். ஸோ அந்த ஆயில் லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆயிலோட லெவல் வச்சு அந்த ஆயில் எந்த லெவலில் இருக்குது, ஆயில் போதுமானதாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதோட அந்த ஆயிலோட ஹார்ட்னஸ் மற்றும் சாஃப்ட்னஸ் கண்டிப்பாக செக் பண்ணணும். இல்லை அதில் ஏதாச்சும் குறைபாடு இருக்குன்னா கண்டிப்பாக ஆயில் சரி பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் விடுங்க. அடுத்து ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய விஷயம், உங்களுடைய ரேடியேட்டரில் வாட்டர் லெவல் எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். கண்டிப்பாக வாட்டர் லெவலில் மினிமம் தாண்டிட்டுனா கண்டிப்பாக அந்த வாட்டரை ஃபில்லப் பண்ணிடுங்க. இன்கேஸ் அந்த வாட்டர் லெவலில் ட்ரையாக இருந்துச்சுன்னா ஏர்லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து ஆறாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுடைய பேட்டரி ஒரே இடத்துல விட்டுருக்கிறதால நம்ம கண்டிப்பாக பேட்டரி டவுன் ஆகிருக்கும். ஒருவேளை இந்த லாக்டவுனில் இருக்கும்போது நீங்கள் அப்பப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்கில் விட்டுருந்தீங்கன்னா பேட்டரி டவுனாக இருக்காது. ஒரு சிலர் டிரைவரை நம்பி தான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம். அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் பேட்டரி எப்படி என்ன கண்டிஷனில் சொல்லி செக் பண்ணி தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல் ஆசிட் பேட்டரியாக இருந்ததுன்னா அதோட வாட்டர், அதாவது பேட்டரியோட வாட்டர் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வரக்கூடிய பேட்டரி எல்லாமே மோல்டிங் பேட்டரி தான் வருது. ஸோ அதுக்கு செக் பண்ண முடியாது. இன்கேஸ் அதோட லெவல் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரில் கூட தான் பேட்டரி சார்ஜ் பண்ண முடியும். அடுத்து ஏழாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஹேண்ட் பிரேக். ஒன்றே நீங்கள் காரை தொடாட்டியுமே அந்த ரிலீஸ் ஆகாது. ஸோ அதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். ஒருவேளை ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த காரை அந்த ஜாக்கி போட்டு தூக்கி அந்த வீலை நம்ம அசைச்சு விட வேண்டியிருக்கும். இதன் மூலமாக ஹேண்ட் பிரேக் ஒருவேளை ரிலீஸ் ஆகணும்னா ரிலீஸ் ஆகும். அடுத்து எட்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய கிளச், ஆக்சிலேட்டர், பிரேக் இந்த மூணையுமே நம்ம உங்கள் காலால் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். இதில் ஏதாச்சும் அப்டக்கிள்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணணும். ஒருவேளை உங்களை அறியாமல் அதில் ஏதாச்சும் பாட்டில்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா ஏதாச்சும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிற டைம் பிரேக் பிடிக்கிற இடத்துல பாட்டில் எதுவும் கிடக்குன்னா ரொம்ப சிரமமாயிரும். ஸோ அதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம கடைசியாக நம்மளுடைய காரை இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. ஐடியல் மோடுன்னு சொல்லுவாங்க. நாம் ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணாமல் ஐடியல் மோடில் நம்ம இன்ஜினை ரன் பண்ணி விடணும். இந்த டைம் ஒரு 10 நிமிஷமாவது ரன் பண்ணி விடணும். அப்படி ஏன் எதற்காக ரன் பண்ணுறேன்னா கொஞ்ச நாள் நீங்கள் வண்டி எடுக்காட்டி உங்களுடைய ஆயில் ரொம்ப கட்டியாக இருக்கும். அதை நீங்கள் ஐடியல் மோடில் ரன் பண்ணுறப்ப அது ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்ஜின் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளும் வராமல் இதன் மூலமாக நம்ம பாதுகாக்கலாம். அடுத்து பெரிய பெரிய லாரிகள் ஒருவேளை வச்சுருந்தீங்கன்னா அதோட ஏர் டேங்க் ப்ரெஷரை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வண்டிக்கு பெரிய லாரிகள் எல்லாமே அதோட பிரேக் கண்ட்ரோல் ஏர் ப்ரெஷரில் தான் இருக்கும். ஸோ அந்த ஏர் ப்ரெஷர், வேக்யூம் ப்ரெஷர் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் செக் பண்ண மறந்துட்டீங்கன்னா பிரேக் பிடிச்சா வண்டி நிற்காது. ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ மேக்ஸிமம் டிரைவர்ஸ்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். ஒருவேளை நீங்கள் செல்ஃப் டிரைவிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு கண்டென்ட்ல உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.